ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே அயன் சக்தி உள்ள சிறுகீரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 கட்டு அளவுக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் இதோட வேர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கட்டா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் அப்போ நீங்க இந்த மாரி ஈஸியா கட் பண்றக்கு, ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் பூச்சி இருக்கா? பூச்சி இலைகளோ, இல்ல நல்லா இல்லாத இலைகள், அப்புறம் வேற செடியோடது ஏதாச்சும் சேர்ந்து வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீட்டா பார்த்துக்கங்க. பார்த்துட்டீங்கன்னாவே போதும். அதில எதுவும் பெருசா இருந்தாலும் நம்ம எடுத்துரலாம். அப்புறமா நீங்க டக்கு டக்குன்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டையுமே நீட்டா வச்சு கட் பண்ணிருங்க. அதே மாதிரி இதோட தண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப மொத்தமா இருந்துச்சுன்னா, அந்த தண்டெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வெறும் இலைகள மட்டும் போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண 2 கீரை கட்டோட இலைகளுமே வந்து தண்டு வந்து ரொம்ப எலசா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப முத்தலா இருக்கு. அதனால இதில வந்து நான் தண்டையும் எடுத்துட்டு வெறும் இலைகள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படி இருக்குதோ அத வச்சு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாரி நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா பொடி பொடியா நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம பொடியா சாப் பண்றோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். 2 வரமிளகா, மெயினா வந்து இதுக்கு பூண்டு அவசியமா போடுங்க. அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் குடுக்கும். இது வந்து நான் வீட்லயே தயாரிச்ச தேங்காய் எண்ணெய். ஸோ, நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு கீரை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இது ஆர்கானிக் தேங்காய்ல செஞ்ச தேங்காய் எண்ணெய். அதனால தான் கலர் அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 வரமிளகாய உடைச்சு போட்டுக்கலாம். வரமிளகா வறுபட்டதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் குடுக்கும். நல்லா வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது, அதுக்காக தான். இதெல்லாம் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் உங்களுக்கு கீரைல வந்து அதிகமான டேஸ்ட் குடுக்குறக்காக. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா பாருங்க கீரை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணும்போதே கீரை வந்து நல்லா கொறஞ்சிடும். எந்த அளவுக்கு நம்ம போட்டோம், இது அப்படியே வந்து கொறஞ்சிருச்சு கீரை. ஸோ நம்ம வந்து திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் வந்து நல்லா குக் ஆகும். அந்த பச்சை வாசம்லாம் போகும். அதுக்காக தான். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விடும்போது கீரை சீக்கிரமா வெந்துரும். அதுக்காக தான். அது போக உங்களுக்கு அடி பிடிக்காமயும் இருக்கும். இந்த மாரி கம்மியா தண்ணி விட்டு நீங்க செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெறையா தண்ணி போட்டுட்டீங்கன்னா, அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வத வதன்னு ஆயிடும். அதனால தான். ஒரு 5 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொறஞ்சிரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிபிடிக்காம இருக்கணும் அப்படின்றனால. இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ட்ரை ஆயிருச்சுன்னு பாருங்க. சூப்பரா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்கா வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு பெரிய பீஸ் தேங்காவே தான் அரைச்சு மிக்ஸர் ஜார்ல வந்து துருவி வச்சிருக்கேன். நீங்க கையிலயும் துருவிக்கலாம். நான் வந்து மிக்ஸர் ஜார்ல வந்து ஒரு 2 அடி பல்ஸ் விட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்கா துருவல இதில ஆட் பண்ணிக்கலாம். தேங்கா துருவல் நீங்க நெறையா போடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இது எல்லாமே போட்டு லாஸ்ட்டா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கிளறி விட்டாவே போதும். ஸோ, சூப்பரான ஒரு கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ் கூடவும் குழந்தைங்களுக்கு கலந்து குடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பச்சையா தேங்காய் போடும்போது லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தேங்காய் போட்டு கலந்து விட்டுடுங்க. சூப்பரான கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.